ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் சார் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்டில் வந்து ஒரு 500 மெம்பர்ஸ் இப்போதைக்கு வந்து அவங்க யாரெல்லாம் வந்து கரண்ட்டாக ஓல்டு விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்கள பேமெண்ட் ரிசீவ் ஆகாதவங்க அவங்களுடைய வேலெட்டில் 2100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வில்லிங்காக இருந்தாங்க அப்படின்னா, பைமோட்டில் 2 காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பைமோட் ஆப்பில் வந்து நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா காம்போ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் 2 காம்போ கிட் 1 அண்ட் காம்போ கிட் 2. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன் டைம் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து காம்போ கிட் 1. அடுத்தது காம்போ கிட் 2. இதையும் வந்து ஒன் டைம் வந்து எல்லாமே கிளியராக பார்த்துக்குங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 22 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 1999. ஸோ அதே தான், இதுவும் சேம் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை 24 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 1999. இதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதில் வந்து பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலாலாம் இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் இருக்கும். இதில் வந்து அந்த அந்த நான் ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி மசாலா அதெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக வேறு ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தேவையான பொருட்கள் தான். எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நமக்கு வந்து வெல்கம் கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே நமக்கு தெரியும் இது வந்து எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் எது வேணுமோ அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. காம்போ 1 இல்லை காம்போ 2 அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்டலில் வந்து நம்ம வந்து வில்லிங்காக நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஐடியில் பேமெண்ட் இருக்கோ அந்த ஐடியில் உங்களுக்கு 2100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வில்லிங் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இது வெறும் ஓல்டு விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க பேமெண்ட் வாங்காதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 1000 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்பிஓ வந்து 500 மெம்பர்ஸ் வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ 500 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்காது. இல்லை இருந்தாலும் அது வந்து ப்ராசஸ் ஆகாது. ஸோ அது வரைக்கும் யார் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பைமோட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும். நீங்கள் பைமோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் கொடுத்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை இல்லை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை படித்து பாருங்கள். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பர்ச்சேசிங் த பைமோட் காம்போ. நான் வந்து வில்லிங்காக இருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் த ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சுன்னா 2100 வந்து நம்மளோட விட்ரா ரிக்வெஸ்ட்லேருந்து அது டெபிட்டட் ஆகிடும். அதுக்கு அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிரெடிட் ஆகிடும் நம்மளோட பைமோட் அப்ளிகேஷனில் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ நான் இதை சப்மிட் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அது இமேஜ் போயிடுச்சு டக்குன்னு. அதனால் இதில் போட்டிருக்கு பாருங்கள், your request has been successfully submitted. Once the payment is debited from your withdrawal request, your Buymote reward points will be added within 24 hours. After receiving the reward points, you can proceed to purchase your desired combo product. அதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பைமோட் ஆப்பில் ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு நம்ம வந்து எந்த காம்போ நமக்கு வேணுமோ அந்த காம்போவை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். எனக்கு அடுத்தது என்னோடய பைமோட்டில் அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை ஆட் ஆன உடனே அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வில்லிங் இருக்கிறவங்க பண்ணுங்கள். ஏன்னா இது ஒன்றும் நமக்கு லாபம் தான், நஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவையான பொருட்கள் தான் இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன் டைம் உங்களுடைய விட்ரால் ஹிஸ்ட்ரியில் உங்கள் அமௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா அது டிடெக்ட் ஆன உடனே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்றதையும்
நான் உங்களுக்கு இல்லை ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பைமோட் ஷாப்பிங்குரிய ப்ராசஸை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பைமோட் ஆப்பில் நமக்கு எல்லாமே ஷோ ஆகும். அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.